எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாள்? ஏன் காணோம் இண்டஸ்ட்ரியில? நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். எனக்கு வந்து ஐ காட் மேரிட். ஓகே. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் 2 பேபிஸ். ஒரே நைட்ல ஸ்டார் ஆயிட்டோம் ஆஃபீஸ்ல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். மீ, விஷ்ணு, கார்த்திக், ஸ்ருதி, மதுமிலான்னு ஒருத்தங்க. ஸோ நாங்களாம் ஒரு டீம். அவ்வளோ சீரியஸா நம்ம படம் பண்ற அளவுக்குலாம். அப்போ நெல்சன் சாரும் வருவாரு செட்க்கு. அப்படியா? எஸ், அது அவரோட பண்ணும்போது he was in a committed relationship. எவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் தெரியுமா? அப்போ கவின்க்கு அவரோட கேரக்டர் நேம் வந்து சிவா. அப்படியே சிவா ஃபாலோவர்ஸ் அப்படின்னா 500 கமெண்ட்ஸ் வரும் அந்த மாதிரிலாம். அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ். பட் he never கேளுங்க, ஏன் என்ன இன்வைட் பண்ண கேளுங்க. கேட்டுக்கிறேங்க. கேட்கலடா நான் ஆர்டிஸ்ட் ஆறேன்னு சொல்லி வந்து அடுத்த நாள் கலாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துச்சு ரியோட ரியாக்ஷன்? எப்படி இருந்துச்சு? என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? கல்யாணம் ஆனா immediately I got pregnant and back to back pregnancy, 2 kids. I was very busy. பெரிய கேட்டிருக்கீங்களா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட? கேட்டிருக்கேன். நான் கூட்டுமா அப்படி கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிஸ்னஸ் எப்படி திடீர்னு ஆண்டர்பிரினரா ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வந்து எப்படி இப்படி சக்சஸ்ஃபுல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப ஜாலி பர்சன். நான் ரொம்ப ஜாலி. நீங்கள் என்கிட்ட ½ hour பேசுனீங்கன்னா இப்போ வந்து ஓவல் ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெஸ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு சாரீ போடுறோம், இல்லை இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டால் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்பியாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி இருக்கீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை ரொம்ப அழகாக he have created us. நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நம்ம போட்டு அழகு பார்க்கணும். எல்லாம் லாக்கர்லேயே இருந்ததுன்னா ஜுவல்லரிலாம் அழுவும் அப்படின்னு எங்கள் பெரியம்மாலாம் சொல்லுவாங்க. 6 பவுன் இருந்தாவே போதும் ஒரு பிரைடுக்கு. தங்க நகை டெய்லி போட்டுக்கிற மாதிரி. 3 பவுன் தாலிக்கொடி, 2 பவுன் வளையல், 1/2 பவுன் நூலும், 1/2 பவுன் தோடு. கம்ப்ளீட்டட். ஸோ 3 லட்சம் ரூபா இருந்தால் போதும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, BSc and MSc யோகா அப்ளை நவ். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். நான் சுகன்யா வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வைஷாலி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? ஹாய் சுகன்யா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பெருசா ஓப்பனிங்லாம் நான் தரல, ஏன்னா நீங்க தான் அதை சொல்ல போறீங்க. எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாள்? ஏன் காணோம் இண்டஸ்ட்ரியில? நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். எனக்கு வந்து ஐ காட் மேரிட். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் 2 பேபிஸ் நவ். ஸோ நான் வந்து 2 இயர்ஸா டெடிகேட்டட் மை லைஃப் டு மை சில்ட்ரன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக மீடியாவில் வரல. வெரி நைஸ். பட் என்னன்னா உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் பேஸ் இருப்பாங்கல்ல, எங்கடா இந்த பாபி டாலை காணோம் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல. சப்பியான ஒரு பாபி டால் மேபி. எஸ், ஆமாம் இருக்காங்க. நான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. யூனோ ஒன் ஃபீல்டு இந்த என்டையர் வேர்ல்டு, நம்ம வந்து நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், நிறைய வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், யூ மேட் பி இன் அ நோபல் ப்ரொஃபஷன், எனிதிங். உங்களை பற்றி மற்றவங்க ப்ரொஃபைல் ரீட் பண்ணும்போது யூ கேன் பை த வேர்ட்ஸ் ஃப்ரம் த. நீங்கள் வந்து காசு கொடுத்தா உங்களை பற்றி புகழ்ந்து 4 பேர் சொல்லிடுவாங்க. பட் ஒன்லி இன் இண்டஸ்ட்ரி நம்ம இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறோம் இல்லையா, நம்மளை மட்டும்தான் ஒருத்தவங்க பார்க்கும்போதே வந்து எக்ஸ்பிரஸ் இட்னும், மேம் நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அது வந்து யூ கான்ட் பை இட். You can never buy it. எவ்வளோ பணம் வச்சுருக்கவங்களுக்கு கூட அந்த ஒரு ஸ்ட்ரீட் சிங்கர், ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மருக்கு கிடைக்கிற அந்த ஒரு அப்ளாஸ் வந்து பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கூட கிடைக்காது. அந்த வகையில் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ நாங்கள் வந்து எப்போ ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கலாம்? திரும்பவுமா? இப்போவே பார்க்கலாமா? இந்த இன்டர்வியூ ஸ்க்ரீன்ல தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லணும்னாலே ஆஃபீஸ் சீரியல் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ ஆஃபீஸ்ல அது வந்து அந்த டைம்ல பயங்கர பீக்கான ஒரு சீரியல். நாங்களே ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கோம் ஆஃபீஸ்க்கு. கார்த்தியிலேருந்து எல்லாத்துக்குமே, ஈவன் அதில் வர ஃபேஸஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க. அண்ட் ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த ஆஃபீஸ் சீரியலில். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எங்களுக்கு. இட்ஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி
ஆஃபீஸ்க்கு முன்னாடி கணக்காணும் காலங்கள் தான் எங்களோட எல்லாரோட என்ட்ரியுமே, என்னோடது, கவினோடது, ரியோ, ராஜு, அஸ்ரிதா, சாய் காயத்ரி, எவ்ரி ஒன். ஸோ எங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் என்ட்ரி. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் சீல் கிடைச்சிருச்சு. ஒரே நைட்ல ஸ்டார் ஆயிட்டேன் ஆஃபீஸ்ல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். மீ, விஷ்ணு, கார்த்திக், ஸ்ருதி, மதுமிலான்னு ஒருத்தங்க. ஸோ நாங்களாம் ஒரு டீம். இட்ஸ் அ லவ்லி டீம். இப்போ நான் ரீசெண்டாக மதுமிலாவோட இன்டர்வியூ கூட பார்த்துருந்தேன். ஐ திங்க் ஷி செட்டில்ட் இன் கேனடா, பட் ஷி இஸ் பேக் நவ் சென்னையில். நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் பற்றி பேசுகிறோம் இல்லையா, அந்த மதுமிலாவோட வாய்ஸ், அவங்களோட அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க. அது அவங்களோட ரியல் வாய்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். யூனோ, இப்போ ஆஃப்டர் இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்து தீபா வெங்கட் மேம்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேம்லாம் இருக்கு. நான் சொல்றது 2015 அந்த 14-13லலாம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் யாருக்கும் தெரியாது இல்லையா. பட் ஃபார் ஹர் அந்த வாய்ஸ்க்கு தான் ஃபேனே. ஷி ஹேட் அ ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங். இட்ஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணா நகர்ல தான் ஷூட். எங்கள் வீடு பக்கத்துலேயே அப்படியே ஜாலியாக வாக் பண்ணியே போயிடுவேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் இதை ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறதே பெரிய விஷயங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பட் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை, ஆஃபீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே வந்து அந்த லக்ஷ்மி, மதுமிலாவோட கேரக்டர் நேம் வந்து லக்ஷ்மி, விஷ்ணு லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியோட வாய்ஸ்க்கு ரொம்ப ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. அவங்க ஆக்டிங்கை தாண்டி எல்லாத்த தாண்டி. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து இன்னொருத்தங்களுக்கு தே ஹேவ் டன் அ வெரி குட் ஜாப். ஓகே, பேக் டு கனாக்காலம் காலங்கள். அது வந்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் ரொம்ப பயங்கர ஹிட் அந்த சீரியல். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் ஆளக்கூடிய சில பேர் வந்து அப்போ ஃப்ரெஷ் ஃபேஸாக அப்போ அங்கே இன்ட்ரோ ஆனாங்க. ரியோ ஆகட்டும், கவின் ஆகட்டும். கவின்னா இப்போது நயன்தாராவோட படம் பண்ண போகிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வந்து மற்றவங்களோட வெற்றியே நம்ம எப்படி கொண்டாடுறோம், யாரோ ஒருத்தர் ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் ஜெயிச்சாவே சந்தோஷமா ஃபீல் பண்றோம். நம்மள மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு டேலண்ட் மூலமா ஜெயிக்கும் போது. அப்போ நான் ஒரு டீமோட டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. I'm very happy and proud. எல்லாருமே, ஈவன் சிவகாந்த் இஸ் ஆல்சோ இன்டு டிரெக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாமே. அப்புறம் வந்து ராஜு சொல்லவே வேணாம். அப்பவே எங்களுக்கு தெரியும் ராஜு வில் பி இன் அ வெரி ஹை பிளேஸ். அப்படியா? ஆமா ஆமா, அவங்க அப்பவே ராஜு இருந்தாவே செட்டே ஜாலியா இருக்கும். ஜோக்ஸ் எல்லாம் வெரி ஃபன்னி கை அப்பத்துல இருந்து. ஐம் சோ ஹாப்பி. இப்போ அப்புறம் கவின், அஃப்கோர்ஸ் கவின்க்கு வந்து அப்பவுமே கவின் ஹேட் தட் வெரி குட் டிசிப்ளின். அந்த ஸ்கிரிப்ட் அந்த இதுனா ஹி இஸ் வெரி டிசிப்ளின். ஸோ இட் வாஸ் வெரி. அப்போ பேசியிருக்கீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து, டே மச்சான் ஒரு படம் பண்ண போறோம், நான் இது பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கீங்களா? இவ்வளோ சீரியஸ் எல்லாம் பேசுனதே. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் மற்றவங்க எல்லாம் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ். சஞ்சனா வாஸ் ஆல்சோ இன் காலேஜ். நாங்கெல்லாம் ஒரே பேட்ச் தானே, வெரி யங் டீம். அவ்வளோ சீரியஸா நம்ம படம் பண்ற அளவுக்குலாம். அப்போ நெல்சன் சாரும் வருவாரு செட்க்கு. அப்படியா? எஸ், அது அவரோட டீம் தான். கனா டீம் இஸ் நெல்சன் சார் அண்ட் பிரவீன் சாரோட டீம் தான். ஓகே. ஸோ நெல்சன் சார் அப்போ வந்து வேட்டை மன்னன் பண்ணுவாருன்னு வி ஆல் நோ. ஐ திங்க் அப்போவே அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுதான், அதுவுமே எங்களுக்கு படம் அப்படிலாம் தெரியாது. ஓகே, ஹாப்பி, ஏதோ படம் பண்ணுங்க, ஜாலியா இருங்க சார், அவ்வளோதான். மற்றபடி வெரி ஹாப்பி டீம். படத்துக்குலாம் ஒன்னா சேர்ந்து போயிருக்கோம். இப்போ ஸ்கை வாக்ல தான் நினைக்கிறேன். காசெல்லாம் போட்டு, யாருக்காவது ஒருத்தர்கிட்ட காசு இருக்காது, நாங்களாம் சேர்ந்து குரூப் ஃபண்டிங்லாம் அவங்கள படத்துக்கு கூப்பிட்டு போவோம். ஐ திங்க் சாய் காயத்ரி யூஸ் டு பிரிங் ஃபுட் எல்லாருக்கும், பசங்களுக்குலாம், ரூம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம். மோஸ்ட்லி காசே இருக்காது பட்டிங் ஆர்டிஸ்ட்லாம். கூட இருக்க அந்த மற்றவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் லவ்லி. நோ. ஸோ அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க கார்த்தியா இருக்கட்டும், இப்போ நீங்க ஆஃபீஸ்ல பண்ணும்போது கார்த்தி இன்ட்ரோவர்ட் தான். கார்த்திக்குன்னு இப்போ பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. நீங்க கார்த்திகிட்ட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்களா? அவர் வந்து எந்த மாதிரி ஒரு டைப்? அவரு இன்ட்ரோவர்ட் தான். ஆனா அவர் வந்து சைலண்டா கலாச்சிடுவாரு. எப்படி ரொம்ப அமைதியா இருக்க பசங்க ஜோக் பண்ணா பயங்கரமா விழுந்து சிரிப்போம், அந்த மாதிரி ஒரு டைப். ரொம்ப உட்காந்து கலகலாம் ஹி ஓன்ட் டாக். ரொம்ப சைலண்டா சட்டிலா இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு he'll make us laugh. Very nice person. சூப்பர். ஸ்ருதி வந்து எப்படின்னா, அவங்க ரொம்ப சீனியருங்க. நான் எனக்கே 10 வருஷம் சீனியர் அவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போல்லாம் 20 வருஷம் சீனியர் ஷீ இஸ். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஷீ லுக் லைக் மை ஏஜ். நோ, அப்போ ஐ வாஸ் லைக் 17. அப்போ அவங்களுமே என் ஏஜ் மாதிரி தான், 22-23 மாதிரி தான் இருப்பாங்க. இப்போவும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. எப்படின்னே எனக்கு புரியல. ரொம்ப
ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா நடந்துக்குவாங்க. இன்னும் அவங்க கூட எல்லாம் டச்ல இருக்கீங்களா நீங்க? இருக்கும். எல்லாருமே டச்ல தான் இருக்கும். ஓகே. யாரும் அவுட் ஆஃப் டச்லாம் போல. எல்லாருமே மெசேஜ் பண்ணா தே வில் ரெஸ்பாண்ட். ஓகே. அப்போ பிஸியா இருந்தா கூட அப்புறமா தே வில் ரெஸ்பாண்ட். ஆக்சுவலி இந்த ஸ்டோரோட மென்ஸ் கலெக்ஷன் வந்து ரியோ தான் லான்ச் பண்ணாரு. ஓகே ஓகே. சோ ரியோ கூட இந்த பாண்டிங் அப்படியே தான் இருக்கு. நீங்க அப்ப இருந்து கண்ணால இருந்தே இருக்கு. ஆமா ஆமா. ஆக்சுவலி we all love each other so much. ஓகே. சோ கண்ணால இருந்தே நீங்க அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்ப? ஆமா ஆமா. of course see அத சொன்னனே we all love each other in our own ways. டெய்லி பார்த்து டெய்லி மீட் பண்ணலனா கூட அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரஷ் மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கண்ணால் டீம் வந்தேங்க எல்லாரும். சரி, அப்ப உங்க ஃப்ரெண்ட பத்தி தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லுங்க எங்களுக்கு. கவின் பத்தி, ரியோ பத்தி, அதுக்கப்புறம் ராஜு பத்தி. ஓகே. கவின் வந்து ரொம்ப சின்சியர் ஆக்சுவலி. இது ரகசியமாங்க? இல்லைங்க, அது வந்து அவர் எப்படின்னா ஒரு if he is committed to something he'll give us 100%. அது லவ்வா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், எனிதிங். நாங்க வந்து சீரியல் பண்ணும்போது he was in a committed relationship. எவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் தெரியுமா அப்போ கவின்க்கு? அவரோட கேரக்டர் நேம் வந்து சிவா. அப்படியே சிவா ஃபாலோவர்ஸ் அப்படின்னா 500 கமெண்ட்ஸ் வரும் அந்த மாதிரிலாம். அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ். பட் he never treated them like that way because he was committed to a girl. ஓகே. அதுதான் அவரோட சீக்ரெட். இஸ் வெரி வெரி கமிட்டட் கை. ஓகே. பிக் பாஸ்ல பார்த்ததெல்லாம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஐ நோ ஹிம். வி பர்சனலி saw himல. நாங்க ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்திருப்போம். எல்லாம் ஒரே இடத்துல தான் மேக்கப் பண்ணோம். So I know that he's very very commitment oriented. அப்படியாங்க? ஆமாங்க. ஆமா ஆமா. அது I should tell you. ரொம்ப I think 8 years 9 years relationship. ஓகே. கல்யாணத்துக்கு போக முடிஞ்சதா? அது இல்ல போக முடியல. I don't know somehow அவரு எங்களெல்லாம் இன்வைட் பண்ணல. கேளுங்க, ஏன் என்ன இன்வைட் பண்ணலன்னு கேளுங்க. கேட்டுக்கிறேங்க. கேக்கல, நான் ஃபோன் பண்ணி துட்டு வந்து தூக்கிட்டு வச்சிருக்கேன். சரி, ஓகே. ரியோ பத்தி. ரியோ வந்து எப்படின்னா ஹீஸ் லைக் ஒன் வெரி எப்படி சொல்ல, நம்ம வீட்ல ஒரு பர்சன் மாதிரி ரியோ. நம்ம என்ன ஹெல்ப் கேட்டாலும் he will do, very kind hearted. நடிக்கும் போதே அவர் வந்து அப்போ he was working in a car company, I think Renault or somewhere. கனா சீரியல் கிடைச்ச உடனே he was like, you guys you work for car company, நான் ஆர்டிஸ்ட் ஆறேன்னு சொல்லி வந்து அடுத்த நாள் கனாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரியோ லெஃப்ட் ஹிஸ் ஜாப். ரிஷிகா சுமன் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க காலேஜை வந்து பிரேக்கே பண்ணிட்டாங்க. பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு she quit her college. அடுத்த நாள் கனா ஸ்டாப்டு. எப்படி இருந்துச்சு ரியோட ரியாக்ஷன்? எப்படி இருந்துச்சு? என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என்ன சொல்றீங்க? அப்படிதான் இருந்துச்சு. பாவம் தான். ஆமா. கிடைச்ச வேலையை விட்டுட்டு. ஆமா, பயமா இருக்கும் இல்லையா? நீங்க கேட்டீங்களா ரியோ இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்களா? என்ன பண்றது, தெருவா சுத்தி சான்ஸ் தேடிதான் அலையணும் அப்படின்னு தான் he was talking. But then now it's all changed. It's very different now. இப்போ நம்ம தான் அவரை தேடி போகணும். he is in a very good ஆமா. ஜோ position. சக்சஸ் மீட் அத பத்தி சொன்னாரா, பேசினாரா, ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணிக்கிட்டோங்க. ஆக்சுவலி 100th டே நான் வந்து இதுல பார்த்தேன். நான் வந்து வெளியே எங்கேயோ போகும்போது போஸ்டர்ல 100th டேன்னு பார்த்தேன். அப்போ நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த 100th டேலாம் நம்ம பெரிய ஹீரோ மூவில தானே பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி moment for me. சூப்பர். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்திலாம் நிறைய பேசணும். பேக் டு வைஷாலி. வைஷாலி வந்து ஆஃபீஸ்ல துருத்துருன்னு ஒரு குட்டி பொண்ணா அப்படி அங்கங்க பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கங்க நிறைய ஆங்கரிங் பண்ணியிருப்பீங்க, எம்சிஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி துருத்துருன்னு ரொம்ப பேக் டு பேக் வந்துட்டு நீங்க ஷோஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. திடீர்னு ஆல் இன் ஆல் சடனா வந்து காணோம். கண்டிப்பா உங்க ஃபேன்ஸ்க்கே வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு பரிச்சயமான சில முகங்கள்லாம் அப்பப்ப திடீர்னு காணாம போறது வந்து, அதுவும் மீடியா பூம் ஆக போகும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் காணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஸோ இந்த இதுவே எங்களுக்கு ஒரு ரசிகையா வந்து எங்களுக்கே ஒரு பெரிய லாஸுங்கும் போது, நீங்க மீடியாலேயே இருந்துட்டு உங்களுக்கு போகாம இருக்கிறது, அந்த ஃபீல், கேமரா முன்னாடி வராத ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் ஆங்கரிங்லாம் ஃபர்ஸ்ட்லாம் சரியாக வராது. ஒரு டேக்கு 10 டேக் எடுப்போம். உண்மையிலே ஒரு டைமில் நம்ம நல்லா பண்ணும்போது இனிமேல் அது நமக்கானது இல்லை அப்படின்னு தெரியும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் சம்ஹவ் மை என்னோடது வந்து லவ் மேரேஜ். ஸோ ஐ ஃபெல் இன் லவ் வித் மிஸ்டர் நவீன் ராஜ், ஓகே, என்னோட ஹஸ்பண்ட்.
he made sure that he kept me occupied. நான் கல்யாணம் ஆனா immediately I got pregnant and back to back pregnancy, 2 kids. I was very busy. So அதுலயே I got busy. அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்க ஒரு 1 year ஆகும்போது திரும்ப ஃப்ரீ ஆயிட்டேன். அப்போதான் he said focus on business. Media is a very serious job, but ஆனா இப்போ நீ பண்ண போறது வந்து அதை விட இன்னும் ஒரு ஹாப்பியான ப்ரொஃபஷன். யூ வில் மீட் ஆல் ஹாப்பி பிரைட்ஸ். நிறைய ரொம்ப சந்தோஷமான பீப்புளை நீ மீட் பண்ணுவ. அழகான பிரைட்ஸ் எல்லாம் நீ இன்னும் அழகுபடுத்தலாம். யூ கேன் ட்ரை தட். அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கோ. ஆஃப் ஸ்க்ரீன்ல யூ கேன் டூ சம்திங். ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. தே டிடன்ட் அக்செப்ட். ஸோ ஐ வேல்யூ ஃபேமிலி. நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவோம், கேர்ள் பேபிஸ் ஆல்வேஸ் பில்ட் ஒன் ஹவுஸ், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு கிச்சன். எனக்கு அதே மாதிரி பை காட்ஸ் கிரேஸ் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைச்சிச்சு. ஸோ வை நாட், இட்ஸ் ஓகே, சாக்ரிஃபைஸ். அப்ப தெரியல, பிளைண்ட் லவ்ல தெரியல. இப்ப எப்பயா கேட்டிருக்கீங்களா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட? கேட்டிருக்கேன். நான் போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ திரும்ப போறதா இருந்தா போ, நோ ப்ராப்ளம். எது உனக்கு உண்மையிலே யூ வாண்ட் கெட் பேக்னா கெட் பேக். ஐ ஹேவ். மக்களே, வைஷாலி வந்து திரும்ப நடிக்க போறாங்க. நடிக்க போறேன். ஸோ அவங்க நம்ம திரும்பவும் வந்து ஒரு சீரியல்லையோ ஒரு சீரியஸ்லையோ இல்லை மூவியில் பார்க்கலாம் அவங்கள, இல்லை பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி திடீர்னு ஆண்டர்ப்ரெனராக ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வந்து இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப ஜாலி பர்சன். நான் ரொம்ப ஜாலி. நீங்கள் என்கிட்ட ½ hour பேசுனீங்கன்னா நீங்களே என்னோட என் வீட்டுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட். I'm really, I'm not trying to boost myself. இல்லைங்க, பார்த்தாலே பேசினாலே தெரியுது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் இன்னசென்ட் தான். ஒரு நாள் என்ன ஆச்சு, கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடிலாம் ஒட்டியானம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க நகை கடைக்கு போறோம். ஒட்டியானம் எதுவுமே வந்து கம்மி பவுண்ட்லயே இல்லை, எல்லாமே 20-25 பவுண்ட்ல தான் இருந்துச்சு. வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. எங்க வீட்டுல வந்து ஆர்டிஃபிஷியல் போடக்கூடாதுன்ட்டாங்க. எனக்குமே ஆர்டிஃபிஷியல்ல போட்டா எனக்கு அலர்ஜி வந்துடும், ரேஷஸ் வந்துடும், அந்த மாதிரிலாம். அதுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட், இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவர் என்ன சொன்னார், இரு நான் வந்து உனக்கு என்ன பட்ஜெட் கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 30,000. அப்போ 30,000க்கு வந்து உனக்கு கோல்டெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வெள்ளியில் பண்ணி நான் உனக்கு கோல்டு பிளேட் பண்ணி தரேன். வெள்ளிக்கு வெள்ளியும் ஆச்சு, கோல்டுக்கு கோல்டும் ஆச்சு. நீ திரும்ப போட்ட அப்படின்னா உனக்கு, நீ இப்போ 30,000 போடுறேன்னா கண்டிப்பாக நீ போடும்போது அதோட விலை ஏறி இருக்கும். உண்மையிலேயே நான் 30,000 வாங்கின ஒட்டியானோ இப்போ 90,000. ஓகேவா? கோல்டை விட 3 மடங்கு ஏறிடுச்சு. நீங்க கோல்ட்ல 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிருந்தாலும் இப்ப 60 ஆயிருக்காது. 20ங்கிறது ஒரு 30 தான் ஆயிருக்கும். ஆனா நான் வெள்ளியில வாங்கின 30,000 வட்டியானோ இப்போ 90,000. ஸோ நான் பண்ணும்போது சில்வரோட காஸ்ட் வந்து 40 சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து சில்வரோட காஸ்ட் வந்து 90. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லைக் அ கோல்டு ஒன்லி அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங். அப்போ இதுக்கான பொட்டென்ஷியல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னா பிளான் பண்ணோம். ஒட்டியானோ ரொம்ப அழகா வந்திருந்தது. ஏன் ஒட்டியானோ நம்ம அந்த மாதிரி நெக்லஸ் ஹாரம் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி சும்மா சாம்பிளுக்கு ஒரு 4-5 பண்ணோம். பண்ணா ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே சரி, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்புறம் அப்படிதான் வெள்ளி ஷாப் வாஸ் பார்ன். ஓகே, நல்லா இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே வந்துட்டு யூனிக்காக இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்ப நார்மலான கலர்ஸில் பார்க்க முடியல. பேஸ்டல் திங்ஸ்லாம் நிறைய அங்கங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வரும்போதே பார்த்தேன். நாட் ஒன்லி உங்களுக்காக சொல்லலை, ரியலாகவே நான் வந்து கேட்டேன்ல உங்ககிட்ட, செயின் நல்லா இருந்துச்சு. எஸ், நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கே ஒரு ஸ்டைல் பண்ணலாம். நீங்க நல்லா மாடர்னா இருக்கீங்க. ஆமா, லெட்ஸ் ஸ்டைல் ஃபார் யூ. ஏதாவது ஒரு நல்ல ஜுவல்லரி வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். வில் ஸ்டைல் சம்திங் ஃப்ரம் CZ கலெக்ஷன். CZங்கிறது கியூபிக் ஜர்கானியா. இட்ஸ் ஆல்டர்னேட் ஃபார் டைமண்ட் இந்த சில்வர் ஜுவல்லரியில. நான் உங்களுக்கு ஒரு அழகான செட் எடுத்துட்டு வரேன். ஓகே. அடடா, எனக்காக வந்துருச்சு போல இருக்கே. ஆமா, ஆக்சுவலி நான் 3 டைப் ஆஃப் ஜுவல்லரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது வந்து ஆக்சிடைஸ்டு சில்வர், வந்து சில்வர் கலராகவே போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃப்ளோரல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி மைன்யூட் ஒர்க். இட்ஸ் அ டிசைனர் பீஸ். இது வந்து ஒரு ஆப்ஷன். இது உங்க ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும். செகண்ட் வந்து இது வந்து ஒரு டியூவல் டோன்ல பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்து ஒயிட், இன்னொரு சைடு வந்து இந்த ரோஸ் கோல்ட் டைப்ல. ஸோ இதுவுமே ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி தான், மாடர்னா. வேரிங் வெஸ்டர்ன் மாதிரி. இது வந்து ஒரு லேப் க்ரோனோட ரெப்ளிகா. ஸோ இதுல இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 777 ப்ரீமியம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் இல்லை இந்த மேக்கிங். ஸோ இது வந்து இட்லியில இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு டிசைன். ஸோ இது 3மே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க, போட்டு பார்க்கலாம்.
ஆக்சுவலி எனக்கு இது நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, அப்ப இது போடலாம் உங்களுக்கு. நான் என்னோட ட்ரெஸ் வந்து Dress-க்கு, எல்லோ, ஸோ அதுக்கு base போடலாமா? பண்ணி. நைஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலி உங்க நெக் வந்து எனி ஜுவல்லரி இட் வில் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு சோக்கரும் நல்லா இருக்கும், நெக்லஸும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட நெக்கோட அமைப்பு அப்படி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் கேட்கலாம் போல இருக்கே வைஷாலி. கண்டிப்பா இல்லையா? ஸோ எங்களுக்காக சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து ஓவல் ஃபேஸ் இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரெஸ் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு saree போடுறோம், இல்லை இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டால் நல்லா இருக்கும். See, நான் வந்து இந்த ஓவல் ஃபேஸ், ரவுண்ட் ஃபேஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சூப்பர். ஓகே, ஸோ கொஞ்சம் சப்பியா இருக்கும். இப்போ என்ன மாதிரி இருக்கீங்க, ஹெல்தியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா அந்த வீ நெக் மாதிரி போட்டு கொஞ்சம் ஹெவியா ஜுவல்லரி போட்டுக்கலாம். கல்யாணம் அப்படின்னா, ஒரு ரிசப்ஷன் அப்படின்னா நல்ல உடம்போடு ஒட்டுற மாதிரி டிசைனர் வேர் போட்டு சிம்பிளா ஒரு நெக் பீஸ். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் எலகன்ஸ். ஆக்சுவலி பீப்புள் வந்து மினிமலிஸ்ட்க்கும் ஒன்றுமே போடாததையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மினிமலிஸ்டிக் பீப்புள் பை எக்ஸ்பென்சிவ் ஸ்டப்ஸ். ஒன்று தான் வாங்குவாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுக்குவாங்க. ஒரே ஒரு லேயர் நெக்லைன் போட்டாலுமே சாலிடராக போட்டுக்குவாங்க. இட் டசன்ட் நீட் டு பி த சாலிடர். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் மினிமலிஸ்ட்னா போடாமல் இருக்கிறது மினிமலிஸ்ட் இல்லை, போடுறது ரொம்ப சூஸியாக தரமான ப்ராடக்டாக போடுறது தான் மினிமலிஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மினிமலிஸ்டிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அட்டிகை ரொம்ப முக்கியமான ஒரு ஜுவல்லரி, அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுக்கணும். ஒரு காசு மாலை, அதுக்கப்புறம் ஒரு அழகான ஜிம்கி. ஜிம்கிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இதே நம்ம அம்மாக்குன்னா ரொம்ப அழகாக பதக்கம் மாதிரி ஒரு தோடு. ஸோ கடவுள் வந்து நம்மளை ரொம்ப அழகாக ஹி ஹவ் கிரியேட்டட் அஸ். ஜென்ஸ் நினச்சாலும் எடுத்து மாட்டிக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்க அந்த எலிகன்ஸ் இல்லை லேடிஸ் மாதிரி. பட் லேடிஸ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது, நல்லா அழகாக இருக்கும்போது, அது வந்து மென்ஸ்க்கு வந்து they'll feel very happy to look at us. அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னா மதர்-இன்-லா சொல்லுவாங்க, கோ வாஷ் யுவர் ஃபேஸ் கம். மதர்-இன்-லா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ், வி ஆர் வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் ஷாப்லேருந்து 10 மணிக்கு வரும், நைட் 10 o'clock he'll come. அந்த டைமில் மை மதர்-இன்-லா யூஸ் டு சே, நல்லா அழகாக தலை சீவிக்கமா ஃப்ரெஷ்ஷாக இரு பார்க்குறதுக்கு. அவங்க கடையில் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா அழகாக உங்களை ப்ளசன்டபுளாக காமிக்கணும் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு ஷீ யூஸ் டு டெல் மீ. அண்ட் மை மதர்-இன்-லா இஸ் அரவுண்ட் 58 to 60 now. அவங்க எப்போவுமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்க. ஜுவல்லரி கூட ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் we should learn from our previous generation. சீரியஸ்லி. ஸோ நீங்கள் கேட்ட டிப்ஸ், ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நம்ம போட்டு அழகு பார்க்கணும். எல்லாம் லாக்கர்லேயே இருந்ததுன்னா ஜுவல்லரிலாம் அழுவும் அப்படின்னு எங்கள் பெரியம்மாலாம் சொல்லுவாங்க. நகைலாம் போடலன்னா அந்த ஜுவல்லரி வந்து அழுவும் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்லரி அழகாக ஸ்டைல் பண்ணுங்க. எப்போவுமே ஜுவல்லரி வந்து இட் நெவர் கோஸ் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். அம்மாவோட காசு மாலை, பாட்டியோட அட்டிகைலாம் இருந்தது அப்படின்னா நம்ம ரீடிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கல்லெல்லாம் கிடைக்கிறதுல, எஸ்பெஷலி கோரல்ஸ்லாம் இருந்ததுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அது வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கோரல். அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு நெக்லஸ், நல்ல ஒரு அழகான ஒரு ஹாரம். இப்போல்லாம் யாரும் லேயர் பண்ணுறது இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஜுவல்லரி, ஒன்று ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹாரம், இல்லை ஒரு மிட் ஹாரம். நீங்க யங்கர், கல்யாணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா ஒரு அழகான நெக்லஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வெஸ்டர்ன் டைப்ல நம்ம ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் டைப்ல நம்ம ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சார்ம்ஸ் எல்லாம் இப்போ நீங்க வெளிய பார்த்த ஒரு ஜுவல்லரி கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரியான தின் டைப்ல செயின் ரொம்ப தின்னா போடணும். ஆல்வேஸ் வேர் ஜுவல்லரி. ஏன்னா நம்ம அப்படிதான் we are designed. ஸோ அழகான ஒரு நல்ல ஒரு வாட்ச், ஒரு நல்ல ஒரு பிரேஸ்லெட், ஒரு நல்ல ஜுவல்லரி, உங்க ஃபேஸை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கூட நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதுல கல் விழுந்துருச்சு. இல்ல, இதோட டிசைன் நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது இங்க ஹாட், இங்க ஒரு pearl வந்து நான் டிஃபரெண்டா இருக்கு. இது pearl இல்ல, இது வந்து மேக்னெட்டிக். இதுவுமே சில்வர் தான்.
ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு வேர். எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது இருந்தால் நான் அதை பண்ணவே மாட்டேன். அப்படியே ஈஸியாக டக்குன்னு போட்டு டக்குன்னு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் நான் போட்டிருக்க ரிங்கு கூட இட்ஸ் கால் மாய்ஸ்னைட். ஸோ இது வந்து ஒரு டைமண்டோட ஆல்டர்னேட்டிவ். ஸோ தேசி அன்கட் பால்கிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் நான் நெக் பீஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதுவுமே வந்து மாய்ஸ்னைட். இட்ஸ் கோல்டு. இது வந்து ஒரு 18 கேரட் கோல்டு. ஸோ ஜென்ரலி வந்து 22 கேரட்ல ரோஸ் கோல்டு பிளேட்டிங் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணிங்கன்னா கருத்துடும். ஆல்வேஸ் ரோஸ் கோல்டு அப்படிங்கிறது 18 கேரட்ல தான் நல்லா இருக்கும், இல்லை 14 கேரட்ல நல்லா இருக்கும். 22 கேரட்ல நீங்க வந்து ரோஸ் கோல்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கருத்துடும். திரும்ப பாலிஷ் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பா கருத்துடும். அண்ட் நீங்க இந்த ஜுவல்லரி, எனி பாலிஷ்டு ஜுவல்லரி, எல்லோ கோல்டை தவிர என்ன கலர் பாலிஷ் பண்ண ஜுவல்லரியா இருந்தாலும் ஆல்வேஸ் கீப் இட் இன் அ பிளாஸ்டிக் பாக்ஸ் ஆர் அ பிளாஸ்டிக் கவர். நீங்க அந்த வெல்வெட் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா நகை கருத்துரும். டசன்ட் மீன் தட் அந்த நகை நல்ல நகை இல்லைன்னு. இது 22 கேரட் சொல்றீங்களா? எனி பாலிஷ்டு ஜுவல்லரி, எனி பாலிஷ்டு ஜுவல்லரி. மஞ்சள் கோல்டு வச்சிருப்போம்ல அந்த காலத்துல, அது மட்டும் தான் கருக்காது. இப்போ நம்ம வாங்குற ஆன்டிக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜுவல்லரி 100 வருஷத்தை தொடும் போது இட் பிகம்ஸ் ஆன்டிக். அதுதான் ஆன்டிக். எஸ். ஸோ நம்ம வந்து ஆன்டிக் பாலிஷ் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அது பிளாக் பாலிஷ், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் பிளாக் பாலிஷ். ஸோ இந்த மாதிரி பிளாக் பாலிஷ்டு ஜுவல்லரிலாம் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில், பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கணும். ஸோ தட் இட் வில் நாட் ரியாக்ட் வித் ஓகே வெல்வெட் டப்பா. ஓகே, வைஷாலி கிட்ட நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரைடு, ஓகேவா, ஒரு நார்மல் இந்தியன் பிரைட் ஒரு சவுத் இந்தியன் பிரைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கிட்ட ஒரு மினிமலாக ஒரு 20 சவரன் நகை இருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி தன்னை வந்து க்ரூம் பண்ணிக்கலாம்? நான் வந்து ஒரு இதுலேருந்து நான் வாங்கல, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் வாங்கி போடல, எங்கிட்ட இருக்கிற இதுலயே நான் வந்து இது பண்ணிக்கலாம்னா நீங்க எந்த மாதிரி ஒரு ஒரு அவுட்ஃபிட் டிசைன் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி போட்டால் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. 20 பவுனுங்கிறது வந்து ஒரு நம்ம ரெகுலர் யூஸ்க்கே தேவைப்படக்கூடிய ஒரு பவுன். தாலி செயின் 3 சவரன் வரும். 2 கையில வளையல் போடணும் அப்படின்னா 4 சவரன் வரும். ஸோ 7 சவரன் இஸ் ஓவர். ரெகுலர் வேற போட்டுக்கிற தோடு, அதுக்கப்புறம் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு அரைலேருந்து 1 சவரன். ஸோ 8 சவரன் இதுல ஒரு மோதிரம் வச்சுக்கோங்க, தோடு மோதிரம் 8 சவரன் முடிஞ்சிருச்சு. இது வந்து ரெகுலரா அந்த கல்யாண பொண்ணு போட்டுக்கு போறாங்க. மீதி இருக்கிற 12 சவரன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 சவரன்ல மினிமலிஸ்டிக்கா அழகான ஒரு நெக்லஸ் 3 சவரன் டைப்ல போடலாம். நகாஸ்லயும் வரும். இப்ப நகாஸ்ல வந்து ரொம்ப லைட் வெயிட்டாலாம் வருது நிறைய ஜுவல்லரி. 3 பவுண்ட்லயே நல்லா அழகா வரும். அதுக்கு ஒரு 1.5 பவுண்ட்ல ஜிமிக்கி, 5 பவுண்ட், 2 பவுண்ட் வச்சுக்கோ, 5 பவுண்ட் முடிஞ்சிருச்சா? ஸோ எவ்வளோ ஆச்சு? 14 பவுண்ட் இதுல முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 6 பவுண்ட்ல அழகான ஒரு ஹாரம் போட்டுக்கலாம். ஸோ டன், வெட்டிங் செட்டே ஓவர். வட்டியானம் சில்வர்ல வாங்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க விஷயமே, அவ்வளவுதான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகைகள்லயே நீங்க எவ்வளவு அழகா வந்து வைஷாலி சூப்பர்வா சொல்லிட்டீங்க. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு இப்ப இருக்கிற நீங்க 20 பவுண்ட் சொன்னீங்கல்ல, 6 பவுண்ட் இருந்தாவே போதும் ஒரு பிரைடுக்கு. தங்க நகை டெய்லி போட்டுக்கிற மாதிரி 3 பவுண்ட் தாலி கொடி, 2 பவுண்ட் வளையல், 5 பவுண்ட் முடிஞ்சிருச்சா? 1/2 பவுண்ட் மோதிரம், 1/2 பவுண்ட் தோடு. கம்ப்ளீட்டட். ஸோ 3 லட்சம் ரூபா இருந்தா போதும். நீங்க வெட்டிங் ஆடம்பரமா பண்ணணும்னு இல்லை. எங்க அப்பா நினைச்சிருந்தா என் கல்யாணத்தை ஒரு திருவிழா மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் அதை பண்ணலை. எங்களுக்கு வந்து கோவிட்ல தான் கல்யாணம் ஆச்சு. என்னோட கசின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கிராண்டா சென்னையிலே இருக்க ப்ரீமியமான கல்யாணம் மாலை தான் நடந்தது. என்னோட ஃபேமிலியில எல்லாருக்குமே, எங்க ஃபேமிலியில நார்மலா இருக்கிறவங்க கூட கல்யாணம் அப்படின்னா வந்து கடனெல்லாம் வாங்கி நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா எங்க வீட்டுல நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். பட் நாங்க பண்ணல. நான் ஒன்லி டாட்டர். எனக்கு அண்ணா இல்லை, தங்கச்சி இல்லை, யாரும் இல்லை. அண்ட் எனக்கு வந்து என்னோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டா ஊரே கூப்பிட்டு ரொம்ப பயங்கர கிராண்டா பண்ணாங்க. 4 ஊர்லாம் வந்து சாப்பிட்டாங்க, சாமி வேஷம்லாம் போட்டு. இப்போ நினைச்சா காமெடியா இருக்கு. ஸோ என் கல்யாணம் வந்து எல்லாருமே ரொம்ப கிராண்டா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. எனக்கு ஒரே பொண்ணு இல்லை நீங்க? ஒரே பொண்ணு, ரொம்ப செல்ல பொண்ணு அப்படிலாம். ஆனா நான் செலவு பண்ணல. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த பணத்துல ஐ பில்ட் ஒன் ஹவுஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ். எங்க அம்மாவோட லேண்ட்ல ஐ பில்ட் ஒன் ஹவுஸ். ஏன்னா நான் கல்யாணம் ஆகிட்டு என் மாமியார் வீடு, நான் மாமனார் வீடு போகும்போது என் அப்பா அம்மா வந்து தே ஷுட் ஃபீல் செக்யூர். நான் இல்லைனாலும், நான் இதுக்கப்புறம் வேலை பண்ண போகிறது இல்லை, என் அப்பா அம்மாவை அவங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்பெண்ட் தட் மணி ஆன் தெம். அண்ட் ஐ ஃபெல்ட் எல்லாம் நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, பசங்க தான் அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலி பொண்ணுங்க தான் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா சொல்லுங்க. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க பசங்க வந்து ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவாங்க. எல்லா பசங்களுமே, நம்ம அப்பா கூட. ஏன்னா
ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா பொண்ணுங்க தான் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே பொண்ணுங்க தான் அம்மா அப்பா வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்கேயும். ஸோ நான் தினந்தோறும் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ற அதே தத்துவத்தை நீங்க சொல்றீங்களா? ஆமா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மை. அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் பார்த்துக்குவோம். அது வந்து பசங்களோட ஜீன்லயே இல்லை. அவங்களுக்கு அந்த எமோஷன் அதெல்லாம் இல்லை நம்மள மாதிரி. ஸோ தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். மென்னோட வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட், விமனோட வேர்ல்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ வந்து ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் கோல்ட் அண்ட் பி குட். ஸோ ஐ ஹாவ் 2 daughters. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள் பேபி. எல்லாம் பையனா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு எனிதிங் ஓகே. பேபி அப்படின்னு கொடுத்தா போதும். பேபி போதும். 2 கை 2 கால் 2 கண்ணு எல்லாம் இருக்கா, ஹாப்பி அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஐ வாஸ் ப்ரேயிங் தட் ஐ வாண்ட் அ பேபி கேர்ள். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு பொண்ணு இருக்கு, இன்னொரு பையன் வேணும். பையன் சொன்ன இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன குழந்தையோ அதே குழந்தை தான் செகண்டோ வேணும். அவங்க 2 பேருக்கும் தே ஹேவ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஒன்லி டாட்டர்ல. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் படிக்கும்போது சர்டன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஒர்க் போகும்போது தான் வி மிஸ் தட் பார்ட்னர். யூனோ ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாண்டிங். கண்டிப்பா. என் அம்மாக்கு 4 அக்கா தங்கச்சி. ஐ எம் சீயிங் அவங்க எல்லாம் பட்டு சாரில இருந்து ஜுவல்லரியில இருந்து எல்லாம் ரொட்டேஷன்ல போட்டுக்குவாங்க. சூப்பரா இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் வந்து தங்கி பார்த்துக்குவாங்க. அப்படிலாம் எனக்குலாம் என்னோட பேபியோட ஃபீடிங் ஸ்டாப் பண்ணனா கூட எங்க அம்மாவால அதெல்லாம் பண்ண முடியல. ஆனா என் கூட டெலிவரி பண்ண இன்னொன்று கேர்ளுக்கு வந்து ஷி ஹேஸ் அ சிஸ்டர். அந்த சிஸ்டர் வந்து took care of the baby, so they were able to leave that feeding thing. என்னால அது பண்ணவே முடியல. And also எப்பவுமே for women they should always be very very selfish. அவங்க நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹெல்த் அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்கள யார் பார்த்துக்கிறது? ஒரு அம்மா இருந்தா தான் வீடு வீடா இருக்கும், ஒரு அப்பா இருந்தா தான் வீடு வீடா இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி சம் திங்ஸ் மே ஹேப்பன். பட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான டிப். கண்டிப்பாங்க. அது இப்ப இந்த காலத்துல அது ரொம்பவே தேவை. எத்தனை பேர் இப்படி யோசிக்கிறாங்க? அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து வைட்டமின் B12 அதுக்கப்புறம் வந்து கால்சியம், இந்த 2 வந்து ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. நிறைய டிப்ரெஷன் எல்லாம் வருது இல்லையா, சன்லைட், இது விட்டமின் D, விட்டமின் B12, கால்சியம், இது வந்து விமன் ஷுட் டேக். ஓகே, நீங்களும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா. விட்டமின் D வந்து மாத்திரையிலே கிடைக்குது. நீங்க வேணா வெயில போய் நிக்கிறதா இருந்தா நின்னுக்கோங்க, உங்க இஷ்டம். ஆனா டேப்லெட் ஃபார்மாவே கிடைக்குது. வைட்டமின் B12, விட்டமின் D, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ஃபார் விமன். மென்க்கு வந்து they also equally need the energy, you know. நம்ம அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட பிளசண்டால அப்பாவோட செல்ஸ் இருக்குமாமா. ஸோ அப்பாவுமே நல்லா சாப்பிடணும். அதனால தான் அப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுட்டில் ஹெல்த்தியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் வேலை பண்ணுறதால நம்மளால அதை பண்ண முடியல. இட் இஸ் நாட் ஈஸி ஆல்சோ. பட் மேக் ஷுர் உங்கள் குக் சமைக்கிறாங்கன்னா மேக் ஷுர் யூ கெட் ஆல் த ஹெல்தி ஃபுட். ஷூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc, Yoga, apply now.